ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வற்றாத செல்வத்தை வாரி கொடுக்கும் மூன்றாம் பிறை தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் மூன்றாம் தரிசனம் வருது. அமாவாசை முடிந்து வெளிப்படக்கூடிய பிறை தான் மூன்றாம் பிறை. அமாவாசை அன்னைக்கும் அடுத்த நாளும் சந்திரன் தெரியாது, அதுக்கு மறுநாள் சந்திரன் தெரியும், ஒரு கோடு போல தெரியும். பௌர்ணமி நிலவு தூண்டாத சில விஷயங்களை கூட இந்த மூன்றாம் பிறை நிலவு நமக்கு தூண்டும். வளர்ந்த பிள்ளைகளை விட வளரும் பிள்ளைய பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த தூண்டுதலும் உற்சாகமும் மூன்றாம் பிறையில் தெரியும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் இது போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னம். காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம். அதை நினைவுபடுத்துறதுக்கு பெரியவர்கள் இதை காணணும் அப்படின்னு சொன்னாங்க. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தை பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டா சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. மூன்றாம் பிறையில் அவங்க சந்திர தரிசனம் செய்து வணங்கினா ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை நீர்க்கும், முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனை எப்படி வணங்குறது அப்படின்னாக்கா, ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி இல்லைன்னா பச்சை நெல் பரப்பி அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க, பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கு முகம் மேற்கு பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். இறைவனை மும்மூர்த்தியாக நினச்சி வணங்கணும். அந்த பிறையை பார்த்து கையேந்தி வணங்கணும். நம்ம எப்பவுமே தெய்வத்தை பார்த்து கேட்கும்பொழுது கையேந்தி கேட்கறது தாங்க நல்லது. ஸ்ரீகிருஷ்ணன் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தி தான் பெற்றாங்க. சிவபெருமான் கூட ஆனதினம் அவங்க செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி தான் அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவாங்க. அதனால் அடிபணிந்து முழு மனதோடு நம்ம வணங்கணும், கையேந்தி நம்ம வணங்கணும். அதே போல் நீங்கள் இந்த தேவதையை கேட்கறதுக்கு முன்னாடி காலையில் யாராவது எந்த உயிருக்காவது உணவும் தண்ணீரும் நீங்கள் தர்மம் செய்திருக்கணும். அதை மட்டும் மறக்காமல் இருங்க. நாளைய தினம் சந்திர தரிசனம் நேரத்தில் நாளைய தினம் பகல் பொழுதில் நீங்கள் தான தர்மம் செய்யுங்க. யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க. இந்த சந்திரனை வணங்கி முடித்ததுக்கப்புறம் இந்த தீபத்தை 3 முறை நீங்கள் சுற்றி வடக்கு பார்த்து நீங்கள் விழுந்து வணங்கணும். இந்த தீபம் மேற்கு பார்த்து நீங்கள் எரிய விட்டு உங்கள் வழிபாடு செய்யணும். நீங்கள் இந்த தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபத்தை சுற்றி வடக்கு நோக்கி விழுந்து வணங்கணும். அதை மறக்காமல் செய்யுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டுருங்க. தீபத்தை அணையாமல் எடுத்துகிட்டு வீட்டில் உங்கள் பூஜை அறையில் வைங்க. இதே போல் 3 சந்திர தரிசனமாவது செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆயுளுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது. உங்கள் வீட்டில் வறுமைங்கிறதே வராது, செல்வ வளம் பெருகும், உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும். பிறை நாளில் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமையில் வந்தால் ரெட்டிப்பான பலன்கள் தரும். திங்கக்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை சோமவார மூன்றாம் பிறை. இந்த நாளில் நீங்கள் மூன்றாம் பிறையை பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்க நீங்கள் சந்திரனை வணங்கின பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சித்திரை, வைகாசி மாதங்களில் காணக்கூடிய பிறை தரிசனத்திற்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும். அதே போல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். மூன்றாம் பிறையை தொடர்ந்து 3 முறை தரிசனம் செய்தால் மூர்க்கனும் கூட அறிவு பெறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பிறைகள் தொடர்ந்து தரிசனத்தா நம் வினைகள் அனைத்துமே நாசமாகும். 5 பிறைகள் தொடர்ந்து தரிசனம் செஞ்சால் ஆண்டியும் அரச யோகம் பெற முடியும். 6 பிறைகள் தொடர்ந்து தரிசனம் செய்தால் கல்யாணம் கைகூடும். 7 பிறைகள் தொடர்ந்து தரிசித்தால் எப்பேற்பட்ட கடன் சுமையும் தீரும். 10 பிறைகள் தொடர்ந்து தரிசனம் செய்தால் இந்த உலகத்தில் உங்களது புகழ் ஓங்கும். 1 வருடம் முழுவதும் தொடர்ந்து பிறை தரிசனம் செஞ்சால் நம்ம வம்சம் விருத்தியாகும். 3ஆம் பிறை தரிசனம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஞாபக சக்தி கூடும், அறிவு வளரும், கேட்ட வரம் கிடைக்கும். செல்வம், சந்தோஷம், கல்வி இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க பிறை தரிசன வழிபாடு செய்யலாம்.
விநாயக பெருமானுக்கு சிவனின் அதிகாரமும் பொறுப்புகளும் கிடைத்தது. இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்ட விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட போனாங்க. எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க போனாங்க. சந்திரன் ஒரு முழு வெண்மதிங்கிறதுனால விநாயகரின் திருவுருவை பார்த்து பிரகாசித்தான். இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான், உன் அழகு இன்று முதல் 2, உன்னை உலகத்தால் வணங்க மாட்டாங்கன்னு சாபம் கொடுத்தாரு. விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது. சந்திரன் பொலிவிழந்தா. இதனால் கவலையடைந்த சந்திரன் மனம் வருந்தி சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்தார். கடுந்தவம் இருந்ததுக்கப்புறம் தன்னோட பழைய நிலையை சந்திரன் பெற்றார். சந்திரனை தரிசிக்கும் போது கையில் காசை மூடிக்கிட்டு வல பக்கமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கணும். இது போல் செய்யறதுனால பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததா அர்த்தம். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவங்க வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தை பெற்று பிரகாசத்துடன் வாழ்வாங்க. நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் சந்திர தரிசனம் பார்ப்பதை மறக்காதீங்க. நாளைய தினம் சந்திர தரிசனம் பாருங்கள். வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெறுவீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.